என்னாச்சு? தள்ளுங்க, தள்ளுங்க. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஏன் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு, எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்த்தணும்னு யாருக்கும் கூட தோணலையா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? அதுவும் இல்லையா? ஹலோ? ஹலோ 108. ஆமாங்க, இங்க மேம்பாலத்துக்கிட்ட ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு. ரொம்ப பிளட் போயிருக்குங்க. சீக்கிரமா வாங்க. ஓகே. ஏங்க ஏங்கம்மா தண்ணி தண்ணி கொடுங்க. தண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுங்க. நம்மகிட்ட தண்ணி வாங்குங்க. தண்ணி தண்ணி கொடுங்க. தண்ணி 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 கொடுங்கம்மா. தண்ணி 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 கொடுங்க. தண்ணி தண்ணி ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. யாருமே தண்ணி கொடுக்கல. ஒன்றும் இல்லை, இப்போ போயிடலங்க ஹாஸ்பிட்டல். ஏங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளோ நேரமாக தண்ணி தண்ணின்னு கேட்டிருக்கு. ஒரு தண்ணி கூடவா உங்களால் யாருனாலையும் கொடுக்க முடியல? வீடியோ எடுக்கிறது அவ்வளோ முக்கியமா? நீங்களாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. பிடிங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் தூக்குங்க. டாக்டர் டாக்டர் சீக்கிரமாக இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்லைன் டாக்டர். ரொம்ப ரத்தம் போயிருக்கு. எங்கூட இப்போ பேசிகிட்டு இருந்துச்சு, அப்படியே மயங்கிருச்சுங்க டாக்டர். என்ன கேஸ்மா இது? ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸில் அந்த இதெல்லாம் ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க டாக்டர். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறக்குள்ளே இந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அவங்க தான் மனசாட்சி இல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா டாக்டர் நீங்களும் மனசாட்சி இல்லாமல் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதுவாக முக்கியம் டாக்டர். நான் உங்ககிட்ட வாங்குகிறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் இப்போ நீங்கள் இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுங்க. ஒரு டாக்டராக இருந்துட்டு இவ்வளோ கெஞ்சணுமா உங்ககிட்ட? பண்ணுங்க டாக்டர், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை உங்ககிட்ட. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இதுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் மேலே ப்ராப்ளம் ஆயிரும். உடனடியாக போங்க. போய் போலீஸில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அப்படி வந்தோடனே ட்ரீட்மெண்ட்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் பேரில் ஏதாவது இந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பேரில் வரும். ஆக்சிடென்ட் கேஸெல்லாம் நாங்கள் எடுத்தோம்னா நாளைக்கு போலீஸ் வந்து அது இதுன்னு எங்கள் மேலே 1008 கேள்வி கேட்பாங்கம்மா. அதெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. போங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க நேரம் போங்க போங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல. போய் போலீஸில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நாளைக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் ஏதாவது கெட்டுச்சு, இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. எடுத்துகிட்டு போங்க நர்ஸ். உங்களை ஐசியூ கொண்டு போங்க. கடவுளே, எப்படியாவது அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துரு. கரெக்ட் நேரத்தில் எப்படியோ ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சதும்மா. கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாலும் இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது. மயக்க தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் போய் பாருங்கள். இப்போ ஓகேவாம்மா? பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்குது உடம்புக்கு? நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலன்னா இந்நேரம் என் உயிரே போயிருக்குங்க. என்னை நம்பி சின்ன குழந்தை ஒன்று இருக்குது. அதோட லைஃப் நான் இல்லைன்னா எப்படி ஆயிருக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் கடவுள் மாதிரி வந்து நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த உதவி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோங்க. பரவாயில்லம்மா, இது வந்து என்னோடய கடமை. ரொம்ப நேரமாக தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்டிருந்தேன். எல்லாம் சுற்றி நின்று என்னை வீடியோ எடுக்கிறது தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் கூட ஒரு வாய் தண்ணி கொடுக்கல. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த தண்ணியே கிடைச்சிதுங்க. நீ அதையெல்லாம் நீ நினைக்காத. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீ உடம்ப பார்த்துக்கோ. நீ எப்போவுமே ரோட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக போ. நீ கேர்ஃபுல்லாக போனேனாலும் வரவங்க எப்படி வராங்கன்னு தெரியறதில்ல. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ஒவ்வொரு செகண்டும் நம்ம ரோட்டில் நடக்கும்போது, வண்டியில் போகும்போது. இதுக்கு தான் ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடுன்னு சொல்லி. இப்போ பாரு, உன் தலையில் அடி இல்லை. ஹெல்மெட் போட்டதுனால உன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா தலைக்கடியாக இருந்தால் என்னம்மா பண்ணியிருக்கிறது?
நான் வெளியில நிக்கிறேன். அம்மா, அப்பா வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட விட்டுட்டு தான் நான் உன்ன போவேன். பரவாயில்லம்மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? நான் தான் சொன்னேனே, இது என்னோட கடமைன்னு சொல்லி. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் போகும்போது இந்த மாதிரி விபத்து பார்த்தா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்காதீங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்க உயிர காப்பாத்துங்க.